ஜோ கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் அண்ட் வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஒரு 30 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கே ஒரு வைப்ரண்ட்டாக ஒரு லுக் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த போன்லெஸ் சிக்கனுக்கு நான் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு லாங் ஸ்ட்ரிப்ஸாக வந்து கட் பண்ணி இதுக்கு வச்சுக்கிறேன். வேறு போன்லெஸ் பீசஸை நம்ம ஸ்கொயர் பீசஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து போட்டுட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்து நசுக்குனது இல்லாட்டி சாப் பண்ண பூண்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமேல நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பட்டரோடு சேர்த்திட்டு இந்த கார்லிக்கோட சிக்கன் பெரட்டுறப்பயே ரொம்ப வந்து அது ஸ்மெல் ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். சால்ட்டும் போட்டு நல்லா சிக்கனை வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சிவப்பு மிளகாய், இது வந்து ஃப்ரெஷ்ஷான மிளகாய், காஞ்சதில்லை. இது போட்டால் தான் ஒரு சைனீஸ் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்காக கொரியாண்டர் தூள், மல்லித்தூள் வந்து சேர்த்திருக்கேன். இதெல்லாம் வந்து கிளறி விட்டதுக்கு அப்புறமேலு மறுபடியும் கொஞ்சம் பட்டர் சேர்த்திக்கலாம். ஆயில் வேணாலும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், கேப்சிகம், கேரட், காலிஃப்ளவர் இதுதான் வந்து நான் வெஜிடபிளுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து இப்போ ஃபுல்லாக வேகலை. ஸோ நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறனால இப்போ ஆனியனையும் இந்த டைமில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கிறப்பயே நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம முன்னாடியே பிளான்ச் பண்ணி, அதாவது கொஞ்சமாக பார்ஷியலாக வந்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம். பட் இப்போ போடுறனால கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா அந்த சிக்கனோடு சேர்த்து காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடும். இப்போ கேரட், கேப்சிகம் 2 வெஜிடபிளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை போட்டு கொஞ்சம் வந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமேல கேப்சிகமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்பைசஸ் வந்து இதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. 1 டேபிள் ஸ்பூன் நான் இது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த சைனீஸ் ஃபுட்டோட ஒரு டச் கிடைக்கும். இப்போ இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்குங்க. இது ஹை ப்ரோட்டீன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, PALEO, KETO, LCHF இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டபுளான ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட்டாக இருக்கும். நம்மளும் வந்து இதை சாப்பிட்லாம், ரைஸோடு வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.